ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீட் ஆஸ்பிரண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களால் வீட்டில் என்ன பேசுன்னு தெரில, பேச முடியல, வீட்டில் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து நீட் எழுதுனீங்க பட் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் பேரண்ட்ஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் கோவப்படுறதுல எந்த விதமாக தப்பு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க என் பையன் வந்து நீட் வந்து கிராக் பண்ணிவிட்டு அவன் டாக்டர் ஆகணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இது இந்த அளவுக்கு கிடைக்கல, பையன் வந்து நல்லபடியாக இருக்கணும், டாக்டர் ஆகிட்டான் வந்து நல்லா இருப்பான் வாழ்க்கையில். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் நீங்களும் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் அதில் ஸ்டூடெண்ட் பசங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க கூட செய்யாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக டிவி கனெக்ஷன் கூட எடுத்து வச்சுருப்பீங்க. அவங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸு அவங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட சேலரி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல போய் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரிசல்ட் வந்து ஏதோ ஒரு ரீசனால் நல்லா போகலை அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் கோவப்படுறது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஆனால் அவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெச்சூர்டெல்லாம் கிடையாது. இப்போ தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸில் இருப்பாங்க, 18 இயர்ஸ் 19 இயர்ஸாக இருப்பாங்க. ஸோ தயவு செய்து அவங்கள வந்து திட்டலாம், கரெக்ட், உங்கள் கோவம் வந்து நியாயமானது. ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், சரிங்களா? சுற்றி இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, கேட்டுட்டு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏன்டா 1 இயர் உன்னை நம்பி விட்டோம்ல படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து நீங்களாவது அவனுக்கு சப்போர்ட்டில் இருக்கணும், சரிங்களா? உங்கள் பையனை வந்து சுற்றி வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு உலகமே நிற்கும். அவனுக்கு அந்த நேரத்தில் மோட்டிவேஷன் நீங்களாவது இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவன் வந்து தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரை முதற்கொண்டு கொடுத்துட்டு யாருக்கு என்ன பேச தோணுதோ எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மேபி பேசாமல் கூட இருந்திருக்கலாம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் 2 to 3 months பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி என்கிட்ட தான் உட்காந்து படிக்கிறாங்க, என் கூட தான் இருக்கிறதுனால மேபி அவங்க வந்து யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ண பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்னோட நம்பர் முதற்கொண்டு கொடுத்துருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, ஒரு சில பேர் அழுகிறாங்க, ஒரு சில பேருக்கு நான் ஃபோன் போட்டாலும் வாய்ஸே வரல. என்னென்னு பார்த்தா அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க, ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க உருவத்தில். தயவு செய்து அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் தான் இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் என்னன்னா 1 இயர் நான் டைம் கொடுத்துட்டேன், இவனுக்கு இதுக்கு மேலே வேண்டாம், ஏதாச்சும் ஒரு கோர்ஸில் வந்து சேர்த்து விட்டுருவோம், இந்த மாதிரி பிளானில் இருக்கீங்க சார். அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படல. சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் தான் உங்களுக்கு ஆசையை ஏற்றி விட்டீங்க. இப்போ அவங்க வந்து கண்டிப்பாக நான் டாக்டர் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த தடவை ஏதோ ஒரு மிஸ்டேக்னால அது வந்து அவங்கள அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் அதுக்காக அவங்க கனவை வந்து தயவுசெய்து மாற்ற சொல்லாதீங்க. ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்பவே முடியலன்னா ஓகே, அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி இல்லை எங்களால் முடியும், ஒரு 1 இயர் நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து அவனுக்கு கொடுக்குற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிஃப்ட்டே இதுதான், சரிங்களா? நீங்கள் வந்து அவனை ஒரு நல்ல வழியாக செட்டில் பண்ணி வச்சுருவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு 1 இயர் கொடுத்தீங்கன்னா மேபி ஒரு டாக்டர் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். இல்லை நான் வந்து முதல்ல சீக்கிரமாக எதாச்சும் காலேஜில் சேர்த்து விட்டுறேன், அங்கே போய் அவன் வந்து பார்க்கட்டும். நிறையா பேர் வந்து காலேஜில் போயிட்டு சூசைட் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்க வந்து ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் படிக்கிறது இன்னொன்று. இதில் வந்து அவங்க மனசே வராது. கடைசியில் என்ன ஆகும், வீட்டில் சொல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க சார், வீட்டிலே அவங்க யார்கிட்டுமே ஷேர் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்க, நான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் பார்ஷியல் ட்ராப் எடுப்பேன், எங்கள் வீட்டில் இன்ஜினியரிங் சேர்க்க சொல்கிறாங்க, படிக்க சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் அப்பா சொல்கிறார் அதனால் போய் உட்காந்து வேணால் படிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா நீட்டில் தான் இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் நீட்லேயும் ஃபோக்கஸ் இல்லாமல் இன்ஜினியரிங்லேயும் ஃபோக்கஸ் இல்லாமல், இன்ஜினியரிங் அவனால் முடியல, நீட்லேயும் அவனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எதுவுமே சொல்லாமல் தான் இந்த மாதிரி தப்பு எல்லாமே பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாரல் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன பேசுவாங்க, இது வந்து 2வது ஒரு பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா சப்போஸ் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு காலேஜ் சேர்க்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க, பிள்ளை என்ன படிக்கிறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்கள் சார், தாராளமாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், என் பிள்ளை வந்து நீட்டுக்கு படிக்கிறான், இதில் என்ன சார் தப்பு இருக்குது, குறைஞ்சி போயிடுவீங்களா? வீட் சுற்றி இருக்கவங்க என்ன பேசுவாங்க, ரிலேட்டிவ் என்ன பேசுவாங்க, ரிலேட்டிவ் பையன் அங்கே போய் சேர்ந்துட்டான் சார். ரிலேட்டிவ் பையன் வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறான்னா அதே கோர்ஸில் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ரிலேட்டிவ் பையனோட சுச்சுவேஷன் உங்கள் பொண்ணோட பையனோட சுச்சுவேஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிலேட்டிவோட பையன் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் வேலையோடு இருப்பானு கேட்டால் டவுட்டு தான். இது எல்லாத்தையும் யோசிங்க. கண்டிப்பாக உங்கள் பாப்பாவோ பையனோ கஷ்டப்பட போகிறப்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறப்ப எந்த ரிலேட்டிவ் வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து அவனை நம்பி ஒரு வருஷம் ட்ராப்க்கு அலோவ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறப்ப யாருமே வந்து அந்த பையனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நின்று இருக்க மாட்டாங்க. அந்த பையனுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னு கூட வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. நீட் படிக்கலையா, சரி படி, அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவன் நீட் கிளியர் பண்ணலன்னா அவங்க சொல்கிறாங்க நினச்சி நீங்கள் ஏன் சார் ஃபீல் பண்ணீங்க? நீங்களாவது அவங்க கூட இருந்து தான் ஆகணும். நீங்களும் சப்போர்ட்டுக்கு இல்லை, யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்ப சின்ன வயசில் இருக்க பசங்க சார். சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக யாராச்சும் இருந்து தான் ஆகணும் அவங்களுக்கு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். பட் எல்லா டெசிஷன் என்னால் எடுக்க முடியாது. ஃபைனல் டெசிஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பசங்களை புரிஞ்சுக்கோங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. பார்ஷியல் ட்ராப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜ் ப்ரெஷர் இருக்கும், இந்த ப்ரெஷர் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் 12லேயே பார்த்துருப்பீங்க. 12ல் ஸ்கூலும் படிக்க முடியாமல் நீட்டும் படிக்க முடியாமல் தான் நீங்கள் 1 இயர் ட்ராப்கே அலோவ் பண்ணியிருப்பீங்க. இன்னும் 1 இயர் மட்டும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் ஆசைப்படுறானா அதுக்காக அவங்கள விட்டு பாருங்கள். இல்லை நான் பேராமெடிக்கல் கோர்ஸை சேர்த்து அவனை நீட்டுக்கு வந்து படிக்க சொல்கிறேன், பேராமெடிக்கல் கோர்ஸ் வந்து வெளியில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பி ஃபார்மா அந்த மாதிரி கோர்ஸ் வந்து வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல பெரிய பெனால்ட்டி அமௌண்ட் வரும். லாஸ்ட் இயர் அவன் பண்ண மிஸ்டேக் என்ன, அது அவங்கள்ட்ட கேளுங்க. என்ன தம்பி நடந்துருச்சு, ஏன் வந்து மார்க் வரல? அவங்களும் கொஞ்சம் ஓப்பனாக பேசணும். ஒரு நாள் வந்து லீவ் எடுத்துகிட்டு அவங்கள எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க வெளியில், ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போய் சாப்பிட்டுவாங்க. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்துருந்தோம், அந்த பையன் தானே சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிப்போம், இயர் லாங் ஃபுல்லாக அவனு தானே கஷ்டப்பட்டுருப்பான். அவங்களை பற்றி யோசிங்களேன். அவங்களுக்கு இப்போ என்ன ஏஜ் ஆகுது? இந்த வயசில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க? போர்டு எக்ஸாம் முடிஞ்சோடனே ஏதோ தானே ஒரு காலேஜ், எங்கள் அப்பாட்ட காசு இருக்குது, நான் வந்து இந்த சீட்டில் போய் படிச்சிருவேன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ கூட அவன் ட்ராப் ஏன் சார் உங்கள்கிட்ட கேட்குறான்? அவனுக்கு வந்து ஆசை இருக்குது நீட் படிக்கணும்ன்ட்டு, டாக்டருக்கு படிக்கணும். அவன் உங்கள்கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸில் வாங்கி கொடுங்க, நான் நீட் பாஸ் பண்ணிட்டேன்னா இல்லையா கேட்கலாமா? இல்லையா? ஆனால் அப்படியா கேட்குறாங்க? 1 இயர் ட்ராப்க்கு மட்டும் தானே சார் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இல்லை 1 இயர் ட்ராப் கொடுக்கவே முடியாது அப்படின்னா உங்களுக்கு புரிய வைங்க, ஏன் கொடுக்க முடியாது? என்னோட ஏஜ் வந்து இப்போ இவ்வளோ இருக்குது, அட்லீஸ்ட் வந்து நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார உனக்கு ஒரு வேலைக்கு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இதை சொல்லுங்கள். இல்லை உங்களால் கண்டிப்பாக முடியும்னு அவனை அலோவ் பண்ணுங்க. என்னதான் தப்பு பண்ண அட்லீஸ்ட் ஓப்பனாக பேசுங்க. ட்ராப் கூட அலோவ் பண்ணலன்னா அட்லீஸ்ட் ஓப்பனாக வந்துட்டு பேசுங்க. நடந்தது நடந்து போச்சு, ஒன்றும் இல்லை, இது வாழ்க்கை கிடையாது, இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இந்த கோர்ஸில் இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் தயவுசெய்து இந்த பெனிஃபிட் இருக்கிறது வந்து பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறான், ஆன்ட்டி சொல்கிறாங்க, அவங்க சித்தப்பா படிக்க சொல்கிறான், தயவுசெய்து இது பண்ணவே பண்ணாதீங்க சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படிச்சுட்டு கூகுளில் வேலை பார்க்குறவன் எல்லாத்தையும் இப்போ வேலை விட்டு தூக்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜாப் இருக்கும், இங்கே போய் படித்த ஜாப் இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். இன்ஜினியரிங் ஃபீல்டில் பொறுத்தவரை அதெல்லாம் சர்டனே கிடையாது. மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தவங்க எப்படி சார் நீங்கள் இன்ஜினியராக யோசிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் அவனை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. சரிங்க, உங்களுக்கு இன்னும் சின்ன பையன் இருக்கான், அந்த பையன் 10th தான் இருக்குன்னா தயவுசெய்து அவன்ட்டு எதுவுமே சொல்லாதீங்க. டாக்டருக்கு தான் நீ ஆகணும், நீ நீட் கோச்சிங் போ, தயவுசெய்து சொல்லாதீங்க. ஆசையை வளர்த்து விட்டுட்டதுக்கப்புறம் கடைசியில் இப்படி தள்ளி விடாதீங்க சார் அவங்கள. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவம். ஒரு சில பேரில் சிங்கிள் உமன் தான் இருக்கீங்க, ஓகேவா? அவங்க தான் சிங்கிள் பேரண்ட் உமன் தான் இருப்பீங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறீங்க, அது கரெக்டு தான். அவங்களுக்கு புரிய வைங்க, இதுதான் நம்மளோட வீட்டு நிலைமை. அந்த நிலைமை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னும் ட்ராப் கேட்டு கவர்மெண்ட் சீட்டில் போகணும்னு ஆசைப்பட்றான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 150 மேலே 50 மார்க்குக்கு மேலே 150 கூட போகாது, அந்த மார்க்குக்கு மேலே எடுத்தாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் நீட் பாஸ் ஆன எல்லாருமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸில் அப்ளை கூட பண்ண முடியும், இல்லைன்னா ஃபாரினில் போய் படிக்க முடியும். அப்போ அவங்க அதே அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இனி ஃபாரினில் போய் சேர்த்து விடுங்க, வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் கட்டுங்க, எதுவுமே கேட்கலையே. அவங்க கேட்குறது அவங்க லைஃப்லேருந்து 1 இயர் எக்ஸ்ட்ராவா. நீங்கள் யோசிக்கலாம் 1 இயர் வேஸ்ட்டு சார், அது அவங்க லைஃப்லேருந்து தானே சார் வேஸ்ட் ஆக போகுது. அந்த வேஸ்ட் எப்படி சார் நம்ம இப்போயே முடிவு பண்ணலாம்? ஒரு சில பேர்லாம் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் படிக்க வராங்க, 4 வருஷம் அப்போ வேஸ்ட்டு தானே. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் பேங்கிங் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்களுக்கு 4 இயர் வேஸ்ட் தானே. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாமல் குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க. பிஹெச்டி முடிச்சவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்க, குரூப் 3 எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்கள எவ்வளோ வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப இவன் ஆசைப்பட்டு ட்ரீம் ஜாப் இவனுக்கு கிடைக்கும், இவன் ஆசைப்பட்ட மாதிரி சர்வீஸ் பண்ணலாம். இவன் வந்து நிறைய பேருக்கு என்னென்னா சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான். நம்ம டாக்டர் ஆகிட்டு எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும், நம்ம வந்து இவ்வளோ காசு இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அது வந்து கிடைக்கணும். இது ஒரு நல்ல சர்வீஸு. தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண முடியல, போதும் இதுக்கு மேலே இந்த கோர்ஸ் அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. தயவுசெய்து பேசினதுக்கப்புறம் எதனாலும் முடிவுக்குவாங்க.
இந்த வீடியோ பார்த்துன்னு ஓகே நான் ட்ராப்பருக்கு அப்ளை பண்ண போகிறேன், உடனே கொண்டு போயிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்துறேன், தயவுசெய்து தானே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு கோச்சிங் சென்டர் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லைன்னா கோச்சிங் சென்டர் வேண்டாம். அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க. நான் ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் கோச்சிங் சென்டரில், அதை பார்த்ததுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் முடிவெடுங்க. சரிங்களா? அது வரைக்கும் கோச்சிங் சென்டர் இப்போதைக்கு சேர்க்க வேணாம். இப்போதைக்கு உட்காந்து அவங்கள்ட்ட பேசுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக பேசி ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அவங்களால சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேபி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா இது கமெண்ட் செக்ஷன் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள். நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படிலாம் பேசலை. ஒரு ஸ்டூடெண்ட்டாக எத்தனையோ பேர் ஆஸ்பிரண்ட்டாக இருப்பாங்க, எத்தனையோ பேர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து அச்சீவ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. நான் அவங்க சார்பாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.